ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை காலை நேர வணக்கம். வாங்க, இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு பாலை காய்ச்சுவோம். விளக்கு ஏற்றிட்டேன். பாலை காய்ச்சிட்டு உலை ஊற்றி போட்டிருக்கேன். சோறு வைக்க போடலைன்னா தண்ணி தான் கொதிக்க போட்டிருக்கேன். இந்த அடுப்பில் பால் காய்ச்ச போகிறேன். இன்னைக்கு காலையில் சமையல் மம்மி. இன்னைக்கு காலையில் சமையல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சவுச்சவு கூட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் மம்மி. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சவுச்சவு ரொம்ப நாளாக கிடந்துச்சு, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. சரி பண்ணுவோமேன்ட்டு பண்ணுறேன். எத்தனை சவுச்சவு எடுத்துருக்கீங்க? இது ஒரு சவுச்சவு தான். ஒரு சவுச்சவு. வலிக்கணுமா? இன்னைக்கு டே பிளானிங். இன்னைக்கு டே பிளானிங் என்ன? இன்னைக்கு ஒன்றும் இல்லை. வேறு எதுவும் ஒர்க்கு? யாருக்கும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்கலையா? இந்த பெரிய ஆளுகள்லாம் கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. நான் இன்னைக்கு இங்கே வரேன், அன்னைக்கு இங்கே வரேன், இந்த நேரத்துக்கு இங்கே இருப்பேன். வலிக்கு நம்ம வீட்டில் வந்தால் எப்போ வேணாலும் பார்க்கலாம். எப்போ வேணாலும் பார்க்கலாம். வீட்டில் தான் இருப்பேன். நான் விஐபி எல்லாம் கிடையாது. அதான் விஐபிஸ் தான். அப்படிலாம் விஐபிஸ்னா என்ன? அவங்க தான் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். ஆமாம், அவங்க தான். பருப்பை விஐபி. பருப்பை விஐபிக்கிறதுக்கு என்ன? விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வைக்கணும்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? இதெல்லாம் அந்த காலத்தில் ஊற்றி வேக வைப்பாரு. ஆய காலத்தில் விளக்கெண்ணெய் ஊற்றி தான் பருப்புக்கு வேக வைப்பாரு. அப்படியே எண்ணெய் தெரிஞ்சு. ஆமாம், எண்ணெய் அந்த உடம்புக்கு நல்லது. இது நல்லது. இல்லை, நான் டயர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டயர் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட். இதோட இதையும் போட்டேன்னா கத்திரிக்காயவா? சவுச்சவையும் போட்டேன். சவுச்சவ் அதில் போட்டு அப்புறம் அள்ளிக்கணுமா? இல்லை, கூட்டு அப்படியே தானே. பருப்போடைய. ஆமாம். அப்புறம் ஏதோ குழம்புக்கு பருப்பு தேவையில்லையா? குழம்புக்கு இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு பருப்பு தேவையில்லை. பருப்பு தேவை. கத்திரிக்காய் அது வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் மீன் இல்லை? ஆமாம், வீட்டில் காய்ச்சது ஒரு 3 காய். மீதி கடையில் அவங்க தான் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக நறுக்கியாச்சு கத்திரிக்காய். நறுக்கியாச்சு. ஆமாம், கத்திரிக்காய் மட்டும் காலையில் தான் நறுக்கணும் மம்மி. ஆமாம், கத்திரிக்காய் காலையில். கூட்டுக்கு இது வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் பால் சாமிக்கு ஊற்றி வச்சுட்டு. வர்ற சண்டே இங்கே தேர் விடுதா? ஆமாம், நான் எங்கள் ஊரில் தேர் ஃப்ரெண்ட்ஸ். வர்ற சண்டே. அதுக்கு என்ன பண்ணலான் இருக்கீங்க? தேருக்கு போய் அர்ச்சனை பண்ணணும். எத்தனை சாமி? 5 சாமி இங்கே தேர். 5 சாமி அர்ச்சனை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.
5 சாமிக்கு என்ன, ஒரு சாமிக்கு பண்ணி ஒரு சாமிக்கு பண்ணாமல் இருக்கலாம். அப்படியே இருக்கலாம். ம் அப்படியும் இருக்கலாம். மெயினான சாமிக்கு மட்டும் பண்ணிட்டு. வெயில் காலம் வர்றதே இந்த மாதிரி தேர் திருவிழா வச்சிட்றாங்க. ஆமாம், சரிப்பா சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சொல்ல கொதிக்குது. அரிசி போட்டு வந்துடுவேன், அரிசி கிளஞ்சி போட்டு வந்துடுவேன். கொடுத்தாரு அரிசி கிளையிறாங்க. அது இந்த வாட்டர் டேப்பில் தண்ணி ஃபோர்ஸ் ஆகுதாங்க. ஃபோர்ஸாகவே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டுதான் வருது. அது என்னென்ன தெரியல. பைப்பு போட்டதுலேருந்து அப்படிதான். கிட்டத்தட்ட 7 வருஷமாக அப்படிதான். ப்ளம்பிங் ஒர்க்கில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அது பைப்பு அகலம் பிடிச்சி போடணும்ண்ணா. பைப்பை அகலமாக போடணும். ஓ, அது அரிசி ஊற வச்சுருந்தாலும் கழுவிட்டு தான். ஆமாம், போடணும். சரிவா, இது சிம்மில் இருக்கட்டும். இது நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாமி ரொம்ப மாசமாக இருக்குது. இங்கே அழகாக விளக்கேற்றிட்டாங்க கைஸ். காலையில் 5 மணிக்கே விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுருவேன். அது டெய்லி ரொட்டீன். ஆமாம், கடவுளே எல்லா தெய்வமும் உங்களுக்கு நல்லா சேரலாம் கடவுளே. இது என்ன வெள்ளி டம்ளரா? வெள்ளி டம்ளர். இது வெள்ளி டம்ளர். இதுவும் வெள்ளி டம்ளர், இதுவும் வெள்ளி டம்ளர். அது எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க? சும்மா தான் வச்சுருக்கேன். வெள்ளியெல்லாம் சாமிக்கு சாமி ரூமில் வச்சா சுபிட்சம்னாங்க, அதனால வச்சுருக்கேன். அப்போ வெள்ளி பாத்திரம்லாம் எல்லாம் இங்கே உணர்ந்து வச்சுருக்கீங்க? ஆமாம், சுக்கர பகவானுக்கு உகந்தது. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. சுக்கரன் சந்திரன் நற்பாளையம். ஆமாம், சுக்கர பகவான் தான் பணங்காசு சுகபோகங்கள் எல்லாத்துக்கும் உகந்தவர். அப்போ மகாலட்சுமி சாமி? மகாலட்சுமியும் ஐஸ்வர்யத்துக்கு, எல்லா நல்ல செல்வங்களுக்கும். மகாலட்சுமியும் சுக்கரன் அம்மி ரெண்டு யார் தெய்வம் வேணும் நம்மளுக்கு? மகாலட்சுமியோட தெய்வம் வேணும். மகாலட்சுமி நல்ல செல்வங்கள், எல்லா படிப்பு, பணம், வீடு வாசல், மாடு கண்ணு எல்லாமே மகாலட்சுமி தான். சுக்கர பகவான் சுகபோகங்கள். உனக்கு நல்ல விதத்திலையும் நீ சுகபோகங்களை அனுபவிக்கலாம், இந்த விதத்திலையும் அனுபவிக்கலாம். புரியுதா? அதுக்கு தான் சுக்கர பகவான். ஆமாம், சுக்கர பகவான் நல்லா இருந்தால் உனக்கு சுகபோகங்களை அனுபவிக்கலாம், அவ்வளோதான். சௌரியமாக இருக்கலாமா? ஆமாம், காசு பணம் இருந்தால் அதே சௌரியமாக தானே இருப்பாங்க. காசு பணம் இருந்தாலும் அது அவங்க 2 பேர் தெய்வம் வேணும் நம்மளுக்கு. மகாலட்சுமினா முறையா நல்ல நல்ல ஐஸ்வர்யம் உனக்கு ரொம்ப நாளைக்கு தங்கும். கெட்ட வழியில வர்றது அப்படி தங்காதுல்ல. புரியுதா? அதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஒலையில் அரிசி போட்டுடலாங்க. இந்த சில்வர் சட்டி நல்லா இருக்குல்ல மம்மி? தவலை. ஆமாம், வலிக்கு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வராங்க. சில்வர் மனசு வந்து எடுக்கிறேன் பார்க்குறேன். எல்லாமே சில்வராக மாறுறாங்க. குக்கர் சில்வர் வாங்கணும். சில்வருக்கு அடுத்து வேறு எதுவும் பாத்திரம் இருக்கா மம்மி? இல்லை சில்வர் தான் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, சில்வர் இது ரொம்ப நாளைக்கு வருமா? எல்லாம் விளக்க முடியாது. இது ரொம்ப நாளைக்கு வருமா மம்மி? சில்வர்லாம் நம்ம காலத்துக்கும் மேலே கிடக்கும். அப்போ ஒரு தடவை வாங்கினாலும் சில்வர் வாங்கினா அப்படியே கிடக்கும். ஆனால் சில்வர் இருந்தால் இப்போ ரேட்டு கூட போகல மம்மி. ஆமாம்,
அதானே இரும்பு தாங்கிறாரு சில்வர். ம் இரும்பு தாங்குதேன். ம் சின்ன இருக்கியா? இல்லை, பப்பாளி பழம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பழுத்துருக்கீங்க. இது பாருங்க, இது எப்படி பழுத்துருச்சுன்னு. நல்லா பழுத்துருச்சு. நல்லா பழுத்துருச்சு. இது நேற்று பறிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் காயில் எல்லாம் என்னென்னமோ இருக்கு பாரு. அது அப்படி தெரியுது, ஆனால் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குன்னு சொன்னா முத்துனா. நேற்று அவள் வந்திருந்து அவள்கிட்ட ஒன்று கொடுத்துருக்கான். இங்கே பாரு, நேற்று பறிச்சது. இதெல்லாம் மம்மி, இதெல்லாம் சோப்பு நேற்று வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சோப்பு? சோப்பு இது விளக்குற, பாத்திரம் விளக்குற சோப்பு, இது துவைக்கிற சோப்பு. இது வந்து இந்த க்ளீன் இந்தியா குப்பை 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 போடுறதுக்கா வாளியில் போடுறது. இது வந்து கற்பக மாவு. இது 48 ரூபா 1 கிலோ. இடியப்பமா. இதெல்லாம் நேற்று ஈவினிங் வாங்கினேன். நேற்று வாங்கினது. நேற்று ஈவினிங் வந்துட்டு கடைக்கு விட்டுருங்க. இந்த அற்புத்தியா காணும் கேட்டுறேன். இங்கே இருக்காரு ஹீரோ. நேற்று ஈவினிங் வந்துட்டு கடைக்கு போனீங்களா மம்மி? ஆமாம், ஈவினிங் வந்துட்டு கடைக்கு போனேன். இந்த பூரி சுட்ட லேக்கு போய் வலிக்கு நமக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஓட்டு தெரிஞ்சிருந்தா ஏன் அப்படி இருக்கேன். ஏன் கற்றுக்க வேண்டியதுன்னு எல்லாருமே கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வதக்கிக்கலாம். இது எண்ணெய் கத்திரிக்காய் வந்து வதக்கிக்கலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். சட்டி வச்சாச்சு. ஒரு 10 வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல்லு, ஒரு கரண்டி, இந்த சட்டியில் வச்சா போதும். இல்லை இப்போ தரைக்கு விடுறது மட்டும். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். இதில் மஞ்சள்தூள், காரத்துக்கு வந்து மிளகாத்தூள். மிளகாத்தூள் தனி தட்டி வச்சுக்கணும். மிளகாத்தூள் தனி தட்டி. இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணி வச்சா 1 மாதத்துக்கு வரும்பா. 1 மாதத்துக்கு வரும். இதுக்கு புளி ஊற்றணுமா மம்மி? கொஞ்சமாக புளி ஊற்றணும். புளி ஒரு கட்டு போடணும். புளி கொஞ்சம். புளியெல்லாம் எவ்வளோ நாள் மம்மி யூஸ் பண்ணலாம்? புளியெல்லாம் ஒரு 2 வருஷம் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேலே தான் கெட்டு போயிடுமா? அதுக்கப்புறம் தேங்காய் போடலாம். புளி கொஞ்சம். தேங்காய் இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைக்கணும். அரைச்சி இதோட அடவிட்டு தண்ணிடு தண்ணி எடுத்து வச்சுக்குவோம். எண்ணெய் கத்திரிக்காய் ஆறி தானே ஆறணும்.
இது வந்து இது கூட்டுக்கு பருப்பு சவுச்சவ் இதெல்லாம் கூட்டுக்கு. விசில் போட்டால் தான் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஆமாம், ப்ராசஸ் கம்ப்ளீட். சோறு வேகட்டும். இது வந்துச்சுன்னா இந்த வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் கத்திரிக்காய் நறுக்கி திறக்கி விடுவாங்க. டீ ஊற்றுவாங்க. அந்த குப்பை போடுறது வாங்கியிருந்தீங்களே, அது எத்தனை நாளைக்கு வருது உங்களுக்கு? தெரியல, அது 1 மாதத்துக்கு மேலே வருது. எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியல. 50 ரூபா 40 ரூபாய்க்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வாங்கி போட்டால் நமக்கு வாலி டஸ்ட்பின் நீ நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அது சிட்டிக்குள்ளே உள்ளவங்களாம் அதை வாங்கி போடுறாரு. அதை பார்த்து நானும் வாங்கி போட்டேன். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு தூக்கி எரிஞ்சிடலாம், வாலி கழுவ வேண்டியதில்லை. என்ன வாரத்துக்கு ஒருக்கா கூட வாலியை கழுவ வேண்டும். ஆமாம். டீ சாப்பிடலாமா? இது ஊறட்டும், விளக்கிக்கணும். அங்கே கொண்டு வைக்க வேண்டியது. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். ஆமாம், வைக்கணும். இல்லைன்னா அப்புறம் நின்றுட்டு இருக்கணும். இது வேகட்டும். இப்போ ஒரு சவுச்சவே வேக மாட்டேங்குது போய். தக்காளி மாதிரியா? ஆமா, அதில் சொன்னீங்களே தக்காளி வதங்க மாட்டேங்குது. இந்த டீ நம்ம காய்கறிலாம் இப்போ வேற மாதிரி மாற்றிடுறாங்க. தெரியல, அது இது ஏதோ போட்டு விளைவிக்கிறாங்க, அதனால இப்படி ஹார்டாக இருக்கு. இன்னும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு விளைச்சல் கூட வரணும், சீக்கிரம் இருந்துக்கணும்ட்டு அப்படி பண்ணுறாங்களே நினைக்கிறேன். சவுச்சவெல்லாம் ஈஸியாக அப்படி பூ மாதிரி மலர்ந்து போயிடும். அப்போ உள்ளதெல்லாம் இப்போ பாரு, எத்தனை விசில் விட்டாலும் சவுச்சவ் வேகாது பாரு. ஆனால் மம்மி நம்ம என்ன லாபம் கூட கொடுத்து வாங்குறோம்? 10 ரூபாய்க்கு தானே வாங்குறோம். ஆமாம், அவங்களுக்கு அதுக்கு கட்டுப்படி ஆடுற மாதிரி விளைக்கிறது கூட விளைவிக்கணும்னு நினைக்கிறேங்க. சீக்கிரமாக. ஆமாம், சீக்கிரமாகவும் கூடும். ஆமாம், அதனால தான் நமக்கு சவுச்சவ் தக்காளியெல்லாம் மைக்க மாட்டேங்குது. அந்த காலத்தில் வரதெல்லாம் நல்லா இருக்கும். ஈஸியாக மஞ்சிடும். ஈஸியாக மஞ்சிடும். இப்படி வேக போட வேண்டியதில்லை. இது குக்கர்லேயே உள்ளதுன்னா இன்னும் விறகுடுப்புல வேக போய்க்கிட்டுறோம்னா எப்படி இருக்கும்? குக்கர் ப்ரெஷரை திரும்பி சேர்த்து வச்சு தானே வேகுது. அப்படி இருக்கிறதே சிரமமா இருக்கு. சரி வாங்க டீ சாப்பிடலாமா? பா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ சாப்பிடலாம். டீ போட்டாச்சு. அந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வதக்கி வச்சாச்சு. கூட்டுக்கு வேக வச்சிருக்கேன். சோறு வேகுது. இட்லி ஊற்றணும். இட்லி ஊற்றுறாலும் ஊற்றுறது, இல்லைன்னா உனக்கு சாதத்தை போட்டு தந்துடுறது. வா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆற விட்டு அரைச்சிட்டு ஊற்றோம். முதல்ல இதை வேக வச்சுக்கணும். இது நம்ம வீட்டில் வச்சுட்டு கத்திரிக்காய். இது 3 நம்ம வீட்டு கத்திரிக்காய். இதே கடையில் வரணும். இது எண்ணெயில் வேக வச்சுக்கலாம். அதை முழுசாக போட்டால் அப்படி வேகமா? எண்ணெயில் தானே போடுறோம், பொரிக்கிறோம்ல. நல்லா வேக வச்சுட்டு குழம்புல கொட்ட வேண்டியது கொதிக்கல.
ஆமாம். அவ்வளோதானே? ஆமாம், அதே எண்ணெய் கத்திரிக்காய். இது உள்ளே இருக்கிறது வேகிறது இப்போவே வந்துடுமா இல்லை அப்புறம் தான்? இப்போவே இருந்துடும். கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும். ஏன் உள்ளே சாப்பிட்டா தான் இருக்குங்களா? ஆனால் வெளியே இருக்க தோல் கனமாக இருக்குங்களா? அதுவும் ரொம்ப கனமாக இருக்கு. கருவேப்பிலையே வாங்குறது இல்லாமல் போச்சு. நம்ம கருவேப்பிலை வாங்கணும். எப்போ வாங்கணும்? போகிறப்ப தான் வாங்கணும். டைமே கிடைக்கிறது. ஆமாம், டைமே கிடைக்காது. எப்போ பார்த்தாலும் கருவேப்பிலையே வாங்கிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்த எண்ணெய் இயற்கையிலே வாங்கிட்டு வந்து விடுவேன். இல்லை, எனக்கு வாங்கவே மாட்டேன். மளிகை நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? நேற்று யூடியூப்ல தான் பார்த்தேன். அவங்க ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இருக்கு. இல்லை, நம்ம வீட்டு ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் 3 தான். வேறு செடியில் இருக்கான்னு தெரியல, பார்க்கல. அது கலர் மாறுது பாருங்க. வேக இல்லை. ஆமாம், கலர் மாறும். இதுதான் வேகிறதுன்னு அர்த்தம். இருக்கு. இதில் உப்பு எதுவும் போட வேண்டாம். உப்புலாம் குழம்புல சாப்பிட்டு குழம்புல போட்டு விடணும். இது இப்போ சும்மாவே வேக வைக்கலாம். எண்ணெயை மட்டும் ஊற்றி அப்படியே வேக வைக்கலாம். ஆமாம், எடுத்துக்கலாம். இதை அரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் அது பண்ணணும். சூடாடிச்சு இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அது முதலே போட்டது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வரணும். சோப்பெல்லாம் இங்கே வைக்கணும் போய். அப்புறமா மிக்ஸி கப்புக்கு வந்து போடுறதுக்குள்ளேயும் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆமாம், எவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இப்படிதான் தண்ணி அங்கிட்ட மோந்துட்டு இருந்தீங்க டம்ளரில். இது பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுருக்கோம். குழம்புக்கு ரெடி பண்ணுறீங்களா? ஆமாம், போட்டுட்டு இது கறிவடகம் இருந்தால் போடலாம். கறிவடகம் நம்மள்கிட்ட இல்லை. கறிவடகம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமா? இதான் அரைச்சதா? ஆமாம், இந்த அரைச்சது இந்த இருக்கு. இது மேலே அரைச்சதை தூக்கி ஊற்றிடும். அரைச்சது நல்ல திக்காக இருக்கு. குவான்டிட்டி கம்மியாக தான் வைக்கணுமா? ஆமாம்,
இதெல்லாம் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிட்டாவே சாதத்தில் நிறைய பண்ணிட்டு சாப்பிடலாம். நிறைய சாதத்துக்கு கொஞ்சோண்டு குழம்பே போதும், தண்ணியாக வேண்டாம். இது நல்லா வேகும்போது கத்திரிக்காய் போட்டுரும். உப்பு எல்லாமே அதில் அரைக்கணும். உப்பு போடணும். உப்பு போடணும். உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். கல் இது எதுக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம்? இது எதுக்கு? சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு தோசைக்கும் தொட்டுக்கலாம். இட்லிக்கும் அதே. இப்போ இட்லி ஊற்றுவீங்களா? சூப்பராக இருக்கு. இந்த கத்திரிக்காய் அது கொட்டலாம், அது வேகட்டும். தினம் ஒரே மாரி சாம்பார் வைக்காம இப்போ எப்படி மாற்றி வச்சா நல்லா தானே இருக்கும். ஆனால் இது மறந்துடுவேன் நான். இந்த ஒரு வாட்டி பார்த்தப்போ ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவேன். இன்னும் வேவிக்கிற தட்டா? என்னவோ நினச்சேன், சோறு வந்துருச்சான்னு ஊற்றணும், இட்லி ஊற்றணும். நீ கிளம்புறதுக்கு வேகமாக வண்டியை பிடிக்க பாரு. சோறு வந்துருச்சு. சத்து நேரம் எதுனா கொதி வராமல் அப்படியே கிடக்கு. இது கொஞ்சம் நேரம் இப்போ தானே வச்சுருக்கோம். மூடி போட்டு மூடணும். சரி, நான் இதில் சாதத்தை எடுத்து விட்டு இட்லி ஊற்றுறேன். இந்த கூட்டு தான் அப்புறம் பண்ணணும். இது இறக்கணும்னா காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சவுச்சவு கூட்டு, சாதம், இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இட்லி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.